14 நாள்கள் பயணமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற விண்வெளி நாயகன் சுபன்ஷு சுக்லா உள்பட 4 பேர் கொண்ட குழுவினர் இன்று பிற்பகல் பூமிக்கு திரும்புகின்றனர். இதுகுறித்து செய்தியரங்கிலிருந்து எமது செய்தியாளர் முத்து தரும் நேரலை தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் முத்து, எத்தனை மணிக்கு அவர்கள் பூமிக்கு திரும்ப இருக்கின்றனர்? எந்த பகுதியில் அவர்கள் இறங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஒட்டுமொத்த அந்த விண்வெளி உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது சுபன் சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு வெற்றிகரமாக தரையிறங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான். கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆய்வுகளை முடித்துவிட்டு நேற்றைய தினம் அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அவங்களுடைய பயணத்தை என்பது தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது வரை அந்த பயணம் என்பது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவர்கள் வெற்றிகரமாக கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் இறங்க இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க இருக்க முடிகிறது. தொடர்ச்சியாக நாசா நம்மளுக்கு தொடர்ந்து அதை நேரலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சுபன்ஷு சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு கடந்த மாதம் 25ஆம் தேதி விண்வெளி மையத்திற்கு சென்றார்கள். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அங்கு அவர்களுடைய ஆய்வுகளை நிறைவு செய்தார்கள். கிட்டத்தட்ட சுபன் சுக்லாவை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 7 ஆய்வுகளை மேற்கொண்டார். மொத்தம் 60 ஆய்வுகள் மேற்கொண்ட நிலையில் இந்த 4 பேருமே தனித்தனியாக ஒவ்வொரு ஆய்வுகளையும் பிரித்து கொண்டு தனித்தனியாக அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக சுபன்ஷு சுக்லாவை பொறுத்த வரைக்குமே நுண்ணுயிர் சம்பந்தமான ஆய்வுகள், அது மட்டுமல்லாமல் மற்ற அதாவது அந்த தாவரங்களை எப்படி விண்வெளியில் உருவாக்க முடியும் என்பது குறித்து, அதாவது முளைக்க வைக்க முடியும் என்பது குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டார். எந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அவர்களுடைய அந்த 14 நாட்களுடைய ஆய்வுகள் முடிவடைந்து நேற்றைய தினம் சரியாக 4:35 மணிக்கு, அதாவது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்டாக்கிங் செய்யப்பட்டு அவர்களுடைய பயணம் என்பது தொடங்கியிருக்கிறது. அந்த டிராகன் விண்கலம் மூலம் அவர்களுடைய பயணம் தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் சரியாக 24 மணி நேரங்களை கடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களை கடந்து இந்திய நேரப்படி இன்றைய தினம் சரியாக 3 மணிக்கு அவர்கள் அந்த கடற்கரையில் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இவர்களுடைய பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவின் பெக்கி வில்சனை பொறுத்த வரைக்குமே பலமுறை அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்தாலும் கூட மற்ற 3 பேருக்குமே இது முதல் முறையாகும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த சாதனையை சுபன் சுக்லா வெற்றிகரமாக படைத்திருக்கிறார். அதே போல அவருடைய ஆய்வுகளும் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் தரையிறங்க இருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தரையிறங்குவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக சுனிதா வில்லியம்ஸ் எப்படி தரையிறங்குவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே போலதான் தற்பொழுது அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகளும் அங்கு நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஏற்கனவே செய்துவிட்டார்கள். தொடர்ச்சியாக அவர்களுடைய வருகையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக 3 மணிக்கு அவர்கள் தரையிறங்காலும் 2:53 மணிக்கு, அதாவது மொத்தம் அவர்கள் தரையிறங்கும் பொழுது அந்த 4 பாராசூட்டுகள் என்பது இருக்கும் அந்த விண்கலத்தில். அந்த 4 பாராசூட்டில் சரியாக 2:53 கிட்டத்தட்ட அவர்கள் அந்த கடலிலிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது முதற்கட்டமாக 2 பாராசூட்டுகள் விரிவடையும். அதனைத் தொடர்ந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பாராசூட்டுகள் விழுந்து அதன் பிறகு அந்த கடற்கரையில் விழும். கடற்கரையில் விழுந்த பிறகு கிட்டத்தட்ட அவர் மேலிருந்து வரக்கூடிய அந்த உராய்வு விசையின் காரணமாக அதிக அளவில் வெப்பத்தோடைய செல்சியஸ் அதிக அளவு இருக்கும். ஆக ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்திற்கு பிறகு நேரடியாக நாசாவின் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் அங்கு நேரடியாக சென்று அவர்களை அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து மீட்டு மீண்டும் அந்த கப்பலுக்கு கொண்டு வருவார்கள். அந்த கப்பலுக்கு கொண்டு வந்த பிறகு அதன் பிறகு அவர்களை 7 நாட்கள் அங்கு அருகில் இருக்க, அதாவது அந்த நாசாவுடைய அந்த விண்வெளி படைத்தளத்திற்கு கொண்டு செல்வார்கள். அங்கு சென்று அவர்கள் மறுவாழ்வு, குறிப்பாக சொல்ல வேண்டால் விண்வெளியில் இருக்குவதற்கும் தரையில் பூமியில் வாழ்வதற்கும் வித்தியாசங்கள் அதிகமாக உண்டு. குறிப்பாக விண்வெளியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தலையில் இருப்பது போல உணர முடியாது. தரையில் வந்தபோது அவர்கள் கிட்டத்தட்ட 14 நாட்கள், ஏறத்தாழ 14 நாட்கள் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டாலும் 14 நாட்களுக்கு மேலாக தான் பூமியிலிருந்து மேலே இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பூமிக்கு வந்த பிறகு அவர்களுடைய இயல்பாகவே ஒரு பூமியில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அதற்போல் செயல்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் ஆகுவதாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானிகளும் சரி, இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் சரி தகவல் என்பது தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் பூமிக்கு திரும்புவதற்கு அதற்கு பூமி இயல்பாக எப்படி செயல்படும் என்பது குறித்து தொடர்ச்சியாக பயிற்சி அளிப்பார்கள். கிட்டத்தட்ட அவர்களை பொறுத்த வரைக்குமே 7 நாட்கள் அந்த மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள். மருத்துவ கண்காணிப்பில் இருந்த பிறகு அவர்களுடைய உடல்நிலைகள் சீராக ஆகிய பிறகு அதன் பிறகு அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புவார்கள். குறிப்பாக இந்த 4 பேர்களில் அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி வில்சன் மட்டுமே அமெரிக்கா சொந்தம். மற்ற பேர்கள் சுபன் சுக்லாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்தவரும், மற்ற
மற்றவர் போலந்தை சேர்ந்தவர் என மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இவர்களுடைய வருகை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. சுபன் சுட்கோலாவை பொறுத்த வரைக்கும் இந்த 7 விதமான ஆராய்ச்சி என்பது வருங்காலத்தில் கிட்டத்தட்ட 2027 ககன்யான் திட்டத்திற்கு மிக மிக உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என நாசா விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள், இஸ்ரோ விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும், இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டம் தான் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டதாலும் கூட இதற்கு முன்பாக பல திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கு. அதற்கு சுபன் சுட்கோலாவுடைய அந்த பணிகள் தற்போது இந்த 14 நாட்களுடைய ஆராய்ச்சி என்பது மிக மிக பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட 14 நாட்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் இந்த விண்வெளியில் மொத்தம் 433 மணி நேரம் செலவழித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பூமியை இந்த 14 நாட்கள் அனுபவத்தில் 288 முறை இந்த பூமியை சுற்றி வந்திருக்காள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். குறிப்பாக இந்த விண்கலம் நேராக அந்த கடற்கரையில் இறங்கும்போது அது 7 கிலோமீட்டருக்கு மேலாக கீழே இறங்கும் பொழுது அதன் பிறகுதான் ஆபத்து பகுதியை அதாவது முடிவெடுத்து விட்டார்கள். தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சூழல் இருக்கும். அதன் பிறகு அதுக்கு மேலே வரக்கூடிய வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் இது ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் 1900 செல்சியஸ் அளவில் வெப்பம் என்பது இருக்கும். ஆக அதனை கடந்து வந்த பிறகு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த பாராசூட்டுகள் முதற்கட்டமாக 2 பாராசூட்டுகள் விரிவடையும். அதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய 2 பாராசூட்டுகள் விரிவடைந்து அந்த கடலில் இருக்கும். ஏற்கனவே நம்ம சுனிதா வில்லியம்சனுடைய அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளில் தான் தற்போது செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர் இறங்கின கடற்கரை வேறு இவர் இறங்கின கடற்கரை வேறு இருந்தாலும் கூட அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்பது எப்பொழுதுமே செய்யப்பட்டு, குறிப்பாக ஒரு விஞ்ஞானி மேலிருந்து கீழே வரும்பொழுது அதாவது பூமிக்கு வரும்போது அவர்களுடைய உடல்நிலை என்பது மாற்றமாக இருக்கும். அவருடைய உடல்நிலை என்பது கிட்டத்தட்ட பூமிக்கு திரும்பிய பிறகு பூமியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு மீண்டும் அதை திரும்புவதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த ஒரு சில நாட்களுக்கு தான் குறிப்பாக மினிமம் அந்த 7 நாட்கள் என்பது மருத்துவ கண்காணிப்பில் வைப்பார்கள். அந்த மருத்துவ கண்காணிப்பில் வைத்த பிறகு அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புவார்கள். தற்பொழுது இதுவரை அதாவது நேற்று 4:35 மணிக்கு இந்த பயணம் தொடங்கியிருந்தாலும் கூட இதுவரை இன்னும் 2 மணி நேரத்தில் இவர்கள் பூமிக்கு திரும்ப இருக்கக்கூடிய சூழலில் இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த டிராகன் விண்கலம் நேரடியாக செங்குத்தாக தற்பொழுது அந்த விண்வெளி அதாவது கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நாசா விஞ்ஞானிகள் அடுத்தடுத்த தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்னும் 1.5-2 மணி நேரத்தில் இவர்கள் வரக்கூடிய சொல்ல மேற்கொண்ட தகவல்களை நாசா விஞ்ஞானிகள் தகவல் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி மையத்தில் 14 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு சுபன்ஷு சுக்லா உள்பட 4 பேரும் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் பூமிக்கு திரும்ப இருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.